ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த மாதிரி ஹெல்த்தை பற்றின நிறைய பழமொழிகள் இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற மாதிரி. இதெல்லாமே மனிதனோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வருஷம் வாழக்கூடிய மனித வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா அமைஞ்சதுன்னா அதை விட வேற ஒரு புகழ் ஒன்றும் இல்லை இல்லையா? ஸோ ஹியூமன் பீயிங் அச்சீவ் பண்றது ஒன்றும் தேவைப்படாது இல்லையா? ஸோ இந்த நோய் அப்படின்றது என்ன? ஹியூமன் பீயிங்க்கு எத்தனை நோய்கள் தான் வருது? எத்தனை நோய்கள் வருது? ரைட். ஸோ ஹியூமன் பீயிங்க்கு கிட்டத்தட்ட 8500 வகையான நோய்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைஃபாய்டு அப்படின்றது ஒரு நோய், மலேரியா அப்படின்றது ஒரு நோய், போலியோ அப்படின்றது ஒரு நோய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8500 வகையான நோய்கள் ஹியூமன் பீயிங் வருதாமா. ஸோ இந்த 8500மே எல்லாருக்குமே வருதானா? அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த நோய்கள்ல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அது மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் இருக்கு, அல்லது கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இருக்கு. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்களே நம்மளோட பாடி செல்ஸை அட்டாக் பண்ற மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நோய்கள் இருக்கு. விட்டமின் குறைபாடுனால வரக்கூடிய நோய்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நோய்களை பல வகையா ஏற்படுத்தினாலும் இவை எல்லா வகையான நோய்களும் சேர்ந்ததுதான் நான் சொன்னேன் அந்த 8500 வகையான நோய்கள். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் நோயாளிகள் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க 100 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு வகையில நோய் இருக்கு, நோய் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 100 பேர்த்த நம்ம எடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்றோம்னா அதுல 97 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 100 நோயாளிகள்ல 97 நோயாளிகளுக்கு எந்த வகையான நோய்கள் வரும்னா, ஸோ அதிகபட்சம் ஒரு 150 வகையான நோய்களுக்குள்ளதான் அந்த 97 பேர்த்துக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமனா தெரியுற காலரா, டைஃபாய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த எல்லாமே இந்த மாதிரியான ஃபெமிலியரான டிசீஸ் தான் 150 இருக்கு. இந்த 150 நோய்கள் தான் இந்த 97 பேர்த்துக்கு வந்திருக்கும். மீதி 8350 நோய்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 8350 நோய்கள்ல ஏதாவது ஒரு நோய் தான் அந்த 3 பேர்த்துக்கு வந்திருக்கும். ஸோ ரொம்ப ரேரஸ்ட் ரேர். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரேரஸ்ட் ரேரா ஹியூமன் பீயிங்க்கு வர்ற நோய்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்ஃபன் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆர்ஃபன், அனாதை நோய்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது அனாதை நோய்கள் அப்படின்னா எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற, அதாவது சமூகத்துல ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய நோய்களுக்கு தான் மருந்து கண்டுபிடிப்பாங்க. பிரைவேட் கம்பெனிஸா இருக்கட்டும், அது கவர்மெண்டாவே இருக்கட்டும், அதிகமான பணம் பொருட்செலவு, தட் இஸ் பணம் செலவு பண்ணி நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அப்பதான் அந்த மருந்து கம்பெனிகள் அந்த நோய்களை, நோய்க்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுக்க முடியும், ரெட்ரீவ் பண்ண முடியும். அந்த நோயாளிகள்கிட்ட கண்டுபிடிச்ச அந்த மருந்தை போய் வித்தாங்க அப்படின்னா அதுக்காக பணம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை இந்த 8350 வகையான நோய்களுக்கு ஆராய்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப கம்மியாவே இருக்கும், அல்லது இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஏன் இருக்காது அப்படின்னா, ஏன்னா அவங்கள அந்த அந்த 8350 வகையான நோய்கள் வெறும் 3 பேர்த்து தானே தாக்க போகுது. ஸோ அந்த 3 பேர்லயே இவங்க ஒருவேளை கோடிக்கணக்கான, பில்லியன் கணக்கான, ட்ரில்லியன் கணக்கான டாலரோ அல்லது ரூபாய் மதிப்பிலேயே பணம் செலவு பண்ணி அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 பேருமே வாங்காம கூட போயிடலாம் இல்லையா அந்த மருந்தை? ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருந்து கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த புதுசா இருக்கக்கூடிய, இந்த ரேரஸ்ட் ரேரா இருக்கக்கூடிய அந்த 8350 வகையான நோய்களுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறது, அந்த நோய்களுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுல தயக்கம் காட்டுவாங்க, இல்லாட்டி அதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் இந்த நோய்களோட பேர் ஆர்ஃபன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 8350 வகையான நோய்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆர்ஃபன் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை யாராவது ஒரு ஆல்ட்ரிஸ்டிக், ஒரு நல்ல ஒரு மனம் படைத்த, பணமும் படைத்த ஒரு மனிதர் அதுக்காக பொருட்செலவு நிறைய பண்ணி, பணம்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை தயார் பண்றாங்க அப்படின்னா, அந்த மருந்தோட பேர் தான் ஆர்ஃபன் ட்ரக்ஸ். ஸோ ஆர்ஃபன் ட்ரக்ஸ் அண்ட் ஆர்ஃபன் டிசீஸ், அந்த ஆர்ஃபன் டிசீஸ்க்கு கண்டுபிடிக்கக்கூடிய மருந்து தான் ஆர்ஃபன் ட்ரக்ஸ் தான். இந்த ஆர்ஃபன் டிசீஸ் அப்படின்றது ரொம்ப ரேரஸ்ட் ரேரா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துல ஒருத்தருக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்ஃபன் டிசீஸ் அப்படின்றது எது என்ன இருக்கலாம், ஒரு மரபு குறைபாடா இருக்கலாம், அல்லது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸா இருக்கலாம். பொதுவாக கம்யூனிகபிள் டிசீஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா கம்யூனிகபிள் டிசீஸ்னா ஒரு எல்லாத்துக்கும் அது பரவிட்டு இருக்கு தானே. ஸோ அதனால மரபு குறைபாடாகவும் அல்லது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த நம்மளோட நோய் எதிர்ப்பு செல்கள் பாக்குறோம் அப்படின்னா, நம்மளோட பாடி செல்ஸை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா, அதான் நம்ம
ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம அடிப்படை ஆதாரம் அப்படின்னா இன்னமும் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் நோய்களுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சளி வருது அப்படின்னா அந்த சளிகளுக்கு காரணம் இதுக்கு நோய்கள், ஐ மீன் வைரஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா இந்த மாதிரி காரணமே இல்லாம சில நோய்கள்லாம் வந்து இருக்கு. ஐ மீன் காரணம் இருக்கு, ஆனா அந்த காரணம் வந்து நமக்கு தெரியல. இது மாதிரி கண்டுபிடிக்கப்படாமலே நிறைய டிசீஸ்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈட்டியாலஜின்னு சொல்லுவாங்க. ஈட்டியாலஜி அப்படின்னா நோய் காரணம். அந்த நோய்க்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுல இந்த மருத்துவ உலகம் அப்படின்றது இன்னமும் தன்னோட போராட்டத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதுல ஒரு பகுதி தான் இந்த ஆர்ஃபன் டிசீஸ். ஸோ ரொம்ப ரேரஸ்ட் ரேர் டிசீஸ் அப்படின்றது தான் இதோட விளக்கம். ஸோ உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நிறைய நோய்களை வந்து நம்மளால தடுக்க முடியும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளால தடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட என்ன ஒர்க் பண்றோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நேச்சர் ஆஃப் ஒர்க், ரைட்? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி கலோரிகள் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டெய்லி வந்து ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கான ஆரோக்கியம் அப்படின்றது சாத்தியம்தான். இதுல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒவ்வொரு ஸ்லாட் வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வயசுல இவங்க இந்த இடையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது முற்றிலும் உண்மைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு வகையான வேலைகள்ல வந்து ஈடுபடுறோம். அதனால நமக்கான கலோரி செலவு அப்படின்றது வித்தியாசப்படும். ஸோ அந்த கலோரிக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் கஸ்டமரைஸ்டா, அதாவது நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன ஒர்க் பண்றோம், நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து என்ன மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்டா நமக்கு ஏத்துக்குது அப்படின்றத பார்த்து சாப்பிட்றோம் அப்படின்னாலே அது மிகுந்த ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ என்னைக்குமே வந்து சொல்ல போனாலும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தான். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஏன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கும். இயற்கையை வந்து அந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக வந்து வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமானதான் படைக்கும். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மரபு குறைபாடோட நிகழ்றதும் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த பூமியில. ஸோ எப்படி இருந்தாலும் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றத அதை வந்து ஜஸ்ட் ஒரு வேர்டிங்ஸா மட்டும் எடுத்துக்காம லைஃப் ஸ்டைலா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றது நாம இந்த இயற்கைக்கு நாம நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்றது. நோய்களை பற்றி இன்னும் பேசுவோம்.